கனா சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வசந்த் மங்கா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அது கேட்டு மங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. சாரி சார், எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க கேட்ட அந்த ஒரு கோடி எங்களால ரெடி பண்ண முடியல, அதனாலதான் பயத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி ராஜுவேலு நிக்கிறாங்க. ராஜுவேலு கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ராஜுவேலும் அந்த டேங்க் மேல பாக்குறாங்க. அங்கதான் அந்த பரதேசி இருக்கானா அப்படின்னு பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் வராங்க. போலீஸ் வர்றது தெரிஞ்ச உடனே மங்கா சிவகாமி எல்லாரும் ஆட்டோல ஏறி அங்க இருந்து போயிடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தப்பிச்சு போயிடுறாங்க. ராஜுவேலு மட்டும் கார்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸ் நேரா ராஜுவேலு பிடிச்சிடுறாங்க. என்ன ராஜுவேலு, நீ இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து ரவியை இறங்கி வர சொல்றாங்க. ரவியை பார்த்த உடனே ராஜுவேலு ரவியை திட்டுறாங்க. நீ மாமியார் வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போன, என்னை மாட்டி விட்டுட்டே அப்படின்னு சொல்ல, அப்போ போலீஸ் உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரிஷியோட ஃப்ரெண்டு ஜோயல்னு ஒருத்தவங்க இந்த ரவியை பிடிக்கிறதுக்காக அவரு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த ரவியை பிடிச்சதுக்கு அப்புறமா நீ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க தான் கால் பண்ண சொன்னோம். நீயும் அது தெரியாம லொகேஷனை ஷேர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜவேலுவா அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் மங்காவும் சிவகாமியும் எப்படியோ நாம தப்பிச்சிட்டோம், நாம மட்டும் அங்க இருந்திருந்தோம், நாமளும் மாட்டிட்டு வந்திருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு போறாங்க. ஒரு பக்கம் வசந்துக்கு ரொம்ப நிம்மதியாயிடுது ராஜவேலு அரெஸ்ட் பண்ணது. வீட்டுக்கு போன உடனே வசந்த் என்ன பண்றாங்கன்னா மங்காக்கு கால் ட்ரை பண்றாங்க. ஆனா பின்னாடி கௌசல்யா நின்று பாத்துட்டு இருப்பாங்க. கௌசல்யா நிக்கிறத பாத்துட்டு உடனே காலை கட் பண்ணிடுறாங்க. கௌசல்யா நேரா உள்ள எதுக்காக என்னை பார்த்த உடனே நீங்க காலை கட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வசந்த், என்ன நீ சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க, நான் மேனேஜருக்கு கால் பண்ண அவர் கால் அட்டென்ட் பண்ணல, அதனாலதான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யாவை அங்க இருந்து வெளியில போக சொல்றாங்க. இப்ப கௌசல்யா யோசிக்கிறாங்க, என்ன இது, நாம சாதாரணமா தானே கேள்வி கேட்டோம், இவரே இப்படி கோவப்படுறாரு, கண்டிப்பா இவர் ஏதோ பெரிய தப்பு பண்றாரு, அது இவருக்கு பிரச்சனையே முடிஞ்சிடக்கூடாது, நாம என்னதான் பண்றது, அந்த நகையை பத்தியும் எந்த உண்மையும் தெரியல, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வராங்க. அப்போ ஜானகியும் சந்திரசேகரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ என் பக்கத்திலே இருந்துகிட்டு இவ்வளவு நாளும் அவதான் என்னோட பேத்தின்னு தெரியாம இருந்துடுச்சு. ஆனா இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமேலும் நாம விஸ்வான்பரசி கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். நாளை மறுநாள் நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மறுவாரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல பத்மா அமைதியா இருக்காங்க. இப்ப சந்திரசேகர், என்ன நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க அமைதியா இருக்கீங்க, கல்யாணத்தை எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல நடத்த முடியும்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு பத்மா அமைதியா இருக்க, என்ன எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பத்மா அப்படியே இந்த கல்யாணம் நடக்காது, அவ என்னோட வீட்டோட மருமகளா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே கனவு கண்டுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப சந்திரசேகர், என்ன மேடம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பத்மா இல்ல ஒண்ணும் இல்ல, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விஸ்வாக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் மங்கா சிவகாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த அந்த பணம் கேட்டவன் நம்மள மிரட்டிட்டே இருக்கானே, ஒருவேளை அவன் போலீஸ் கிட்ட போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்லாம் ரொம்ப பயந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சிவகாமி கண்டிப்பா அவன் போலீஸ்க்கு எல்லாம் போக மாட்டான், ஏன்னா அவன் போலீஸ் கிட்ட போனா அவனுக்கு ஆபத்து, அதனால அவனும் சேஃபா இருக்கணும்னு தான் நினைப்பான், அதனால அவன் போலீஸ் கிட்ட போக மாட்டான், அதை நினைச்சு நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மங்கா அந்த கஸ்தூரிக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவுடிங்களுக்கு கால் பண்றதுக்காக போன் பண்றாங்க. அப்ப கரெக்டா அன்பரசி வர்றது சிவகாமி பார்த்துட்டு, அன்பரசி வர போனை கட் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மங்கா போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அன்பரசி யோசிக்கிறாங்க, என்ன இது, நம்மள பார்த்த உடனே காலை கட் பண்ணிட்டாங்க, அம்மா வேற தனியா போயிருக்காங்க, பயமா இருக்கு, சேஃபா போனாங்களா என்னன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்பரசி கஸ்தூரிக்கு கால் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ ஜானகியும் சந்திரசேகரும் அங்க வராங்க. வந்த உடனே ஜானகி சந்திரா, நீ கஸ்தூரி வீட்டுக்கு போயிட்டாலான்னு போன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சந்திரசேகர் கஸ்தூரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கஸ்தூரி என்னங்க, நான் கிளம்பி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, அப்போ சந்திரா சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க அன்பரசி விஸ்வா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக பத்மாவோட வீட்டுக்கு போயிருந்தோம், அங்க பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சரி நீ வீட்டுக்கு போயிட்டே இல்லைன்னு கேட்கலாம் தான் கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கஸ்தூரி பத்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அன்பரசி ஓடி அப்பான்னு சொன்ன உடனே சந்திரசேகர் கண் கலங்குறாரு. இந்த ஒரு வார்த்தையை கேட்கதான் நாங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு கண் கலங்கி அழறாரு. அப்போ
கஸ்தூரி வந்துட்டு என்னங்க அன்பரசியா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்க பத்மா மேடம் என்ன சொன்னாங்க சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ சந்திரா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட கஸ்தூரி வந்துட்டு என்னங்க அன்பரசி பக்கத்துல இருக்கான்னு நீங்க வந்து சொல்ல முடியலையா உங்களால? ஏன்னா எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சந்திரசேகர் அமைதியா இருக்காங்க. அன்பரசிக்கு வந்து விஸ்வா வந்து கால் பண்றாங்க. என்ன இது விஸ்வா சார் கால் பண்றாரு, சரி நாம இங்க பேச முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரிங்கப்பா நீங்க பேசுங்க நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு நேரா அவங்க ரூமுக்கு வந்து போறாங்க. இன்னொரு பக்கம் மங்காவும் சிவகாமியும் வந்துட்டு ரூம்ல போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப மங்கா வந்துட்டு எங்க போனாலும் இந்த அன்பரசி வந்துடுறா, நம்ம பேசினதை மட்டும் அவ கேட்டுட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே நேரா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வத்தி வச்சிருவா அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமிக்கு கோவம் வருது. அம்மா அவருக்கு பொண்ணுன்னா ஒரே ஒரு பொண்ணு தான், அது என் பொண்ணு அனன்யா மட்டும்தான், அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமி மங்கா வந்துட்டு சரி சரி நான் தெரியாம சொல்லிட்டேன், அதை விட அந்த கஸ்தூரி ஊருக்கு போயிருக்கால, அவளை அங்கேயே தீர்த்து கட்டுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.